ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஆரோக்கிய சமையல் சேனலில் பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் எலும்பும் கறியும் கலந்து தான் நான் வாங்கியிருக்கேன். இதை நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம், நல்ல வித்தியாசமான முறையில். இப்போ நிறைய பேர் ஈவெண்ட்டில் ஸ்நாக்ஸ் தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு டைம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டனை நல்லா கழுவிட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ தான் நான் மட்டன் வாங்கியிருக்கேன். தண்ணி ஒரே ஒரு டம்ளர் மட்டும் ஊற்றுங்க, அதிகமாக ஊற்றவே வேணாம். ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி விசில் ஒரு 4 விசில் மட்டும் நம்ம வைக்கலாம். கூடயே கொஞ்சம் கல்லுப்போ சாதா உப்போ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் நான் வச்சுட்டேன். இப்போ குக்கரை நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கறி நல்லா வெந்துடுச்சு. ஒரு 1/2 டம்ளர் அளவு உள்ள தண்ணி இருக்கும். இதை நீங்கள் ஒரு டம்ளரில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நீங்கள் குடித்தா இன்னும் உடம்புக்கு நல்லது தான். ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் அதிக சக்திகள் அதாவது அதிகம் இல்லை, மட்டனில் உள்ள பாதி சக்திகள் தண்ணியில் இறங்கியிருக்கும் எப்படினாலும். இதை டம்ளரில் மாற்றி வச்சு கொஞ்சம் பெப்பர் பொடியும் கொஞ்சம் இது பண்ணிட்டு சீரக பொடியும் போட்டு உப்பு போட்டு நீங்கள் இதை குளிச்சு சூப் மாதிரி குளிச்சுக்கலாம். அவ்வளோ. இப்போ தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் நம்ம கறியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ கறி தாங்க இது. சிக்கன், அதாவது சாரிங்க, மட்டன் மசாலா பொடி கடையில் கிடைக்கும். நீங்கள் வீட்டிலே கூட பண்ணலாம். இது ஒரு 2.5 ஸ்பூன் அளவு வேக வச்ச கறியில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தான் போட்டேன், நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்கு எடுத்துருக்கேன். ஒரு எக்கை ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டைம் நான் இப்போ பண்ணுற இந்த சைடிஷ் நீங்கள் ஒரு டைம் பண்ணி பார்த்தா மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்துருங்க. இதை கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கறி நல்லா ஊதிச்சு. இப்போ வடை சட்டியில் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதுவும் நல்லா ஒரு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சுட்டோம். இப்போ எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுக்கலாம். நான் பார்த்தோம்னா சோம்பேறித்தனத்தினால ஃபுல்லாக அப்படியே போட்டு தட்டி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சும்மா ஒரு பீஸ் 2 பீஸாக போட்டு கொஞ்சம் மெதுவாக பெரட்டி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த கருப்பு வராமல் உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குங்க. இப்போ நான் பண்ணது அவசரத்தில் பண்ணேன். ஸோ அடுப்பும் ரொம்ப கூட்டி வச்சு தான் பண்ணேன். இதை நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு தான் பண்ணணும். நம்ம குறைச்சி வச்சு பண்ணோம்னா இந்த கலரில் வரும். நீங்கள் பாருங்கமே, முடிஞ்சதுக்கப்புறம் கலரே இது டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு மறக்காமல் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ முறையாக காண பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் எடுத்து தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக அதில் ஆட் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ முறை வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வற்றணும். வற்றிட்டு நார்மலாக மொறு அதாவது இந்த முறை வராமல் இருக்கிறப்போ நம்ம எடுத்துடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். வித்தியாசமான டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. இது மேலே நீங்கள் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தோடு நீங்கள் சாப்பிட்டே வைங்க, மறக்கவே மாட்டீங்க. எலும்போட எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.